காத்திருப்போம். இந்த வருஷம் 2016 நிலை என்ன? உன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற போகிறேன். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறேன். தேவனுடைய ஊழியர்கள் உன்னை குறித்து கண்ட தரிசனம் நிறைவேறப் போகிறது. தீர்க்க தரிசிகளால் சொன்ன தரிசனம் நிறைவேறப் போகிறது. போதகர்கள் மூலமாய் உனக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது சொன்ன தரிசனம் நிறைவேறப் போகிறது. நீ ஜெபத்தில் கண்ட தரிசனம், ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவராகினான் உனக்கு காண்பித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், பட்டணங்களை குறித்த தரிசனம், ஊழியக்காரர்களை குறித்த தரிசனம் நிறைவேறப் போகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவனுக்கு தரிசனத்தை கொடுத்தாரே, நிறைவேறப் போகிறது. ரட்சிக்கப்படும்படியான நாளில் நான் ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவனுக்கு தரிசனம் காண்பித்தது நிறைவேறவில்லையே. இந்த 2016 வருஷம் நிறைவேறும் என்று ஜீவனுள்ள கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்ணுகிறேன். என் தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என் தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது அது துவங்கிவிட்டது. தேசத்தை குறித்து ஆண்டவராகிய நான் சொன்ன தரிசனம், தேசத்தின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன தரிசனம், ராஜாக்களை குறித்து ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறுகிறது. சொப்பனங்கள் நிறைவேறும். சொப்பனத்தை விளக்க முடியாமல் இருந்தவர்கள் நீ விளக்குவார்கள். கர்த்தராகிய நான் நிற்கிறேன், பேசுகிறேன். கர்த்தராகிய நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவன் உள்ளவராய் இந்த நிமிஷம் முதற்கொண்டு நான் இருக்கவே இருப்பேன். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதுவரைக்கும் தேசத்திலே எத்தனையோ காரியங்கள் நடந்தது, எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. இந்த ஆண்டில் இந்த 2016 துவங்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற தரிசனத்தோடு துவக்கி இருக்கிறேன். உங்கள் பக்கமாய் நான் இருக்கிறேன். உங்கள் பக்கமாய் நான் வருகிறேன். உங்கள் பக்கமாய் நான் நிற்கிறேன். உன் வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன். நீ அசைக்கப்படாமல் இருப்பாய். உனக்கு எழும்புகிற விரோதி உன் கண்களுக்கு முன்பாகவே இல் பொருள் ஆவான். நீ தேவனுடைய மனுஷி, நீ தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிப்பேன். நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகன் என்ற ஸ்தானத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீ விட்டுக் கொடுக்காமல் உன்னை பார்த்துக்கொள். நீங்கள் கண்ட தரிசனங்கள் தாமதித்தாலும் காத்திருந்தீர்கள் அல்லவா? இனி தாமதிக்காதபடி துரிதமாய் நிறைவேறும்படியான சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி விட்டேன். ஏன் தெரியுமா? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். சீக்கிரமாய் என் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறேன். இந்த ஆண்டு திருச்சபைகள் வளரும். இந்த ஆண்டு திருச்சபைகளுக்குள்ளாக எழுப்புதலை நான் உண்டாக்க போகிறேன். இந்த ஆண்டு
பரிசுத்தவான்கள் அநேகர் என் சமூகத்தில் இவர்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் என் அண்டைக்கு வருகையான ஒரு சூழ்நிலை அவர்கள் மூலமாய் நான் ஏற்படுத்துவேன். பல தேவனுடைய ஊழியர்கள், பல தேவனுடைய விசுவாசிகள் 2015 உணர்வடைந்திருக்கிறார்கள். உணர்வுள்ளவர்களாய் நான் மாற்றி இருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அநேக தீர்க்கதரிசிகளை தேசத்தில் எழுப்பி உணர்த்தி இருக்கிறேன். உணர்வடைந்திருக்கிறார்கள். ராஜாக்கள் உணர்வடைந்திருக்கிறார்கள். சுவிசேஷகர்கள் உணர்வடைந்திருக்கிறார்கள். நான் செய்கிறது தவறு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதை நிமித்தமாக தேவன் நினிவேவுக்கு மனம் இறங்கினது போல என் ஜனங்களுக்காக இந்த ஆண்டு மனம் இறங்கி இருக்கிறேன். சிலரை அழிப்பேன், சிலரை நொறுக்குவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை என் பிள்ளைகளுக்காக அவர்கள் அழுது புலம்பினபடியினால் நினிவேவின் மக்களின் அழுகையை கண்டு யோனா சொன்னதை மாற்றி அமைத்த கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் மனம் இறங்கி இருக்கிறேன். ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கோபமாகி இருக்கிறேன். இன்னும் உணர்வடையாத ஊழியனே, இன்னும் உணர்வடையாத விசுவாசியே, உனக்கு ஐயோ. பின்வாங்கி போன கர்த்தருடைய ஊழியனே, உனக்கு ஐயோ. என் ரட்சிப்பை இழந்த என் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஐயோ. விக்கிரகங்களை தேடி போன கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. மனம் திரும்பினால் இந்த ஆண்டு நான் நிறைவேற்றுவேன், இல்லாவிட்டால் நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அலட்சியமாய் இருக்கிறாய். தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு அலட்சிய போக்கு போய்க் கொண்டிருக்கிறாய். பரிசுத்த பீடத்தை தீட்டாக்கி விட்டாய். இன்றைக்கு அநேகர் மேடையில் அமர்ந்து கொண்டு பிரசங்க நேரத்தில் செல்போன் பேசுகிறார்கள். பிரசங்க நேரத்தில் செல்போனை பார்க்கிறார்கள். துதி வேளையில் செல்போனில் யார் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி இருக்கிறார்கள், யார் பேஸ்புக்கில் செய்தி அனுப்பி இருக்கிறார்கள். ஆலயத்திற்குள் வந்த பிறகு உன்னுடைய கவனம் முழுவதும் செல்போன் பக்கமாய் திரும்புகிறது. உனக்கு ஐயோ. தேவனுடைய சமூகம் உன் நிமித்தம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சமூகம் உன் நிமித்தம் பாழடைந்த சபையாய் மாறிக்கொண்டு வருகிறது. எச்சரிக்கிறேன், மனம் திரும்பு. ஊழியனே, நீயே மேடையில் உட்கார்ந்து கொண்டு இன்டர்நெட்டை பார்த்துக் கொண்டு செய்தியை கவனிக்காமல் உன் போக்கிற்கு போகிறாய். யாரோ போன் பண்ணட்டும், நீ மேடையில் உட்கார்ந்து தொலைபேசியில் அவர்களோடு பேச வேண்டும் என்ற கட்டம் என் சொந்தத்தை விட உனக்கு அது மேன்மையோ? எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். வேதத்தை நேசிக்காதபடி, ஜெபத்தை நேசிக்காதபடி, கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்காதபடி இந்த காரியம் உனக்கு முக்கியமாய் இருந்தால் என்னை விட்டு போய்விடு. அதுதான் உனக்கு முக்கியம். பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், அதுதான் உனக்கு முக்கியம். போய்விடு, எடுத்துக்கொள். லூசிபர் விழுந்து போனவன் புதிய விதமான எத்தனையோ காரியங்களை கண்டுபிடித்து என் மக்களை பாவத்திற்குள் தள்ளிக் கொண்டிருக்கிறார். மனஸ்தாபப்படுகிறேன், மன கிளேசப்படுகிறேன். தேவ ஊழியனே, விசுவாசியே, உலகத்தானை விட நீ இந்த காரியத்து நிமித்தம் என் நாமத்தை தூசிக்கிற தேவ மனுஷன் என்ற போர்வையை
விசுவாசி என்ற மாய்மாலத்தை வைத்திருக்கிற நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் உன் வீட்டில் என்னுடைய கோபாக்கினை, என்னுடைய ஆக்கினை, என்னுடைய சிக்ஷை இருக்கும் என்று இரட்சகராகிய இயேசு வாக்கு கொடுக்கிறேன். ஜெபத்தை இழந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, வேத வாசிப்பின் தியானத்தை இழந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, மற்ற காரியங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறாய். என் சமூகத்தில் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறது இது நிமித்தம் குறைவாய் இருக்கிறது. துக்கப்படுகிறேன். இது நிமித்தமாய் இந்த ஆண்டு புற ஜாதிகளை நான் சந்திக்க போகிறேன். வெக்கரக ஆவியினுடைய பிள்ளைகளை நான் கண்டுபிடிக்க போகிறேன். நாஸ்திகனை இந்த ஆண்டு என் சமூகத்திலே ரட்சிப்பில் வழிநடத்த போகிறேன். அவர்களை பார்த்தாவது மனம் திரும்பு. பூசாரிகளை ரட்சிக்கப்பட வைக்க போகிறேன். மந்திரவாதிகளை ரட்சிக்கப்பட வைக்க போகிறேன். அரசியலில் இருக்கிறவர்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர போகிறேன். நடிகர்கள் நடிகைகளை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர போகிறேன். இயேசு இல்லை என்று சொல்லுகிறவர்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர போகிறேன். ஏன்? நீ சரியில்லை. எனக்கு முக்கியம் கொடுக்காத உன்னை நான் இதுவரைக்கும் காப்பாற்றி வைத்திருந்தேன். இன்னும் காப்பாற்ற விரும்புகிறேன். ஆனால் நீ இன்னும் உணர்வடையாமல் இருக்கிறாய். உணர்வடைந்தால் உனக்கு நான் கொடுக்க போகிற கிருபை இழக்காதபடி பார்த்துக்கொள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அபிஷேகத்தை இழந்தவர்கள் அநேகர். நான் கொடுத்த மகிமையை இழந்தவர்கள் அநேகர். ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் என்று சொன்னேன். இந்த ஆண்டு இத்தனை ஆண்டுகள் சொன்னதை பார்க்கிறோம். இந்த ஆண்டு பயங்கரமான சூழ்நிலை எழும்ப போகிறது. 2015 வரைக்கும் நடைபெறாத காரியங்கள் 2016 நடைபெற போகிறது. பூமி அதிர்ச்சி ஏற்படும். மழை வெள்ளம் அதிகரிக்கும். பட்டணங்களை, கிராமங்களை, மாநிலங்களை, தேசங்களை தாக்கும். விமான விபத்துகள் ஏற்படும். கொள்ளை நோய் ஏற்படும். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதம், இன கலவரம், மத கலவரம் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு புது விதமான பயங்கரமான உபத்திரவம் தேசத்தில் நடக்க போகிறது. தேசம் பாலாய் போக போகிறது. தேசங்கள் நொறுங்க போகிறது. தேசத்தில் கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் இல்லாத தேசங்களில் செய்ய போகிற ஆக்கினை, செய்ய போகிற பயங்கரமான காரியம் இந்த உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும். பேப்பரில் பார்ப்பீர்கள், டெலிவிஷனில் பார்ப்பீர்கள். பூமி அதிர்ச்சி எப்பொழுதும் நேரிடுகிறது தானே. மழை வெள்ளம் எப்பொழுதும் நேரிடுகிறது தானே. பாம் பிளாஸ்ட் நேரிடுகிறது தானே. மரணம் சம்பவிக்கிறது தானே. ஆனால் இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய காரியம் செய்தித்தாளில் பார்ப்பீர்கள், டெலிவிஷனில் கேட்பீர்கள், வானொலியில் கேட்பீர்கள். இதுவரையும் நடக்கிறாத சம்பவம், இதுவரையும் கேள்விப்பட்டிராத சம்பவம், யோசித்தே பார்க்க முடியாத சம்பவம் இந்த ஆண்டு சம்பவிக்க போகிறது. இந்த ஆண்டும் ஊழியர்களுடைய மரணம், சுவிசேஷருடைய மரணம், தீர்க்கதரிசிகளுடைய மரணம், போதகர்களுடைய மரணம், முதிர்ந்த பரிசுத்தவான்களுடைய மரணம் சம்பவிக்கும். ஆனால் இந்த மரணங்களுக்கு அப்பாற்பட்ட சில மரணங்களை
சந்திக்க போகிற செய்திகள் வாசிக்கப்படும், செய்திகள் கேட்கப்படும், செய்திகளை பார்ப்பீர்கள். ஆண்டவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு சைடு, இன்னொரு சைடு உணர்வை கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன், இன்னொரு சைடு அழித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன்? உணர்வு வரும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு தீ விபத்துகள் அதிகரிக்கும். கடந்த ஆண்டும் அதிகரித்தது, இந்த ஆண்டும் அதிகரிக்கும். இவைகளில் எல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே 2015 வரைக்கும், உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு 2015 எண்டு வரைக்கும் நடந்திராத பயங்கரமான சம்பவம். என்ன சம்பவம்? சொல்ல மாட்டேன், செய்வேன். நான் சொன்னால் ஆண்டவர் இப்படியும் வெளிப்படுத்துவாரா என்று கேட்கலாம். நான் சொன்னேன், செய்வேன். சபைகள் எரிக்கப்படும், சபைகள் குண்டுகளினால் தகர்க்கப்படும். சபை போனவர்கள் சபை ஆராதனை நடக்கும் பொழுது உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுவார்கள். 2வது மாதத்திலிருந்து இந்த சம்பவங்களை உடனுக்குடன் கேள்விப்படுவீர்கள். இந்த 1ஆம் தேதி இப்பொழுது சில நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பயங்கரமான சம்பவம். இங்கிலாந்தில், பிலிப்பியன்ஸில், இந்தோனேசியாவில், ஆப்கானிஸ்தானில், தாய்லாந்தில், பாங்காக்கில், சிரியாவில், ஈரானில் சில சம்பவங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இயற்கையை தொட்டேன், இயற்கையை தொட்டேன். சென்னையே மறுபடியும் எச்சரிக்கிறேன். தேவனுடைய சபை, தேவனுடைய சங்கம், பிரபலமான தேவனுடைய ஊழியர்கள் சென்னைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையை காக்க தேவனுடைய ஊழியரே, உன்னுடைய ஜெபம் போதவில்லை, உன்னுடைய பரிசுத்தம் போதவில்லை, உன்னுடைய உண்மை போதவில்லை. என்னை வியாபார பொருளாய் மாற்றிவிட்டார்கள். ஐயோ, இன்னும் சென்னைக்கு ஆபத்து. நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் சொல்றையே, பணத்தை சம்பாதித்துக் கொண்டு தேசத்திற்காக கதறுகிறேன் என்று சொல்லி கதறுகிறாயே, அந்த தேசம் உன் கண்களுக்கு முன்பாகவே வெள்ளத்தினால் அழிந்தது. அந்த பட்டணம் பயங்கரமான சூழ்நிலையை சந்தித்தது, பஞ்சம் சம்பவித்தது. 5 முறை ஜெபம் நடத்தினாயே, ஒரே ஒருவன் எலியா ஜெபித்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். 5 முறை ஜெபித்தாயே, உன் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? நடிப்பு தொழிலை செய்து சினிமாவை இயக்குகிற அவர்களிடத்தில் கை நீட்டி அந்த தீட்டுள்ள அசூசியுள்ள பணத்தை வாங்கி ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்காரனே, உனக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து உனக்கு காத்திருக்கிறது. கேர்ஃபுல். நான் தான் சரின்னு நினைக்கிறேன், நீ சரியில்லை. நான் தான் பரிசுத்தவான் நினைக்கிறேன், நீ பரிசுத்தவான் அல்ல, பரிசுத்த வாட்டியும் அல்ல. நான் தான் பிரதிஷ்டை உள்ளவன், பிரதிஷ்டை உள்ளவன் என்று நினைக்கிறான். நோ, பிரதிஷ்டை உள்ளவன், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் பிரதிஷ்டை உள்ளவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. உனக்குள் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள எழும்பு, காலூன்றிதல் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையிலே 2016
ஆண்டவர் எச்சரிக்கிறார். காவல்துறையில் இருக்கிறவர்களே, உண்மையாயிருங்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள், காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள், மற்றவர்களுக்கு சாட்சியாயிருங்கள். லஞ்சம் வாங்காதிருங்கள். தேவனுக்கு விரோதமான காரியம் உங்கள் மூலமாய் வந்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படி நடக்காதிருங்கள். கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு அரசியலில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சரியாய் இருங்கள். உங்கள் அதிகாரத்திற்கு பயந்திருங்கள். உங்களுடைய ஆளுகைக்கு பயந்திருங்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவராகி நான் சகலத்தையும் செய்ய முடியும். பல தேவனுடைய ஊழியர்கள் இந்தோனேசியாவை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தோனேசியா என்ற ஒரு தேசம் இன்னும் சில வருஷங்களிலே இல்லாமலேயே போய்விடும். தீவுகளுக்குள்ளாக, எரிகளுக்குள்ளாக, சுனாமியில், மழை வெள்ளத்தில், பயங்கரமான வெடிகுண்டில் தாக்கப்பட்டு சில வருஷங்களுக்குள் அது மூடப்படும். அதற்கு முன் அடையாளமாய் இந்த ஆண்டு 13 முறை இந்தோனேசியாவில் நடைபெறுகிற தீமையான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவராகிய நான் இந்த ஆண்டு செய்ய போகிற பெரிய பயங்கரமான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தூதர்களை இந்த ஆண்டு காற்றுகளாய் நான் அனுப்ப போகிறேன். என் தூதர்கள் மகிமையாய் இந்த ஆண்டு வரப்போகிறார்கள். என் தூதர்கள் இந்த ஆண்டு அநேக சபைகளுக்குள், அநேக ஊழியங்களுக்குள், அநேக விசுவாசிகளுக்குள்ளாக பிரவேசித்து என் சமூகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார்கள். மலேசியாவுக்கு ஆபத்து. தேவனுடைய ஊழியர்களுக்கு எச்சரிப்பை தேவன் மலேசியா தேசத்திற்கு கொடுக்கிறேன். வெள்ள சேதங்கள் மலேசியாவில் ஏற்படும். ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், பஸ் ஆக்சிடென்ட்ஸ், கார் ஆக்சிடென்ட்ஸ், டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ். மலேசியா தோற்றுவித்த நாள் முதல் கொண்டு 2015 டிசம்பர் 31 வரைக்கும் இல்லாத காரியம் இந்த ஆண்டு மலேசியாவில் இருக்கும். மலேசியாவினுடைய அரசாங்கத்தில் ஏற்பட போகிற ஒரு பாதிப்பு, மலேசியாவில் இருக்கிற அரசியல் தலைவருக்கு ஏற்படுகிற ஒரு ஆபத்து, அரசியலில் இருக்கிற சிலருக்கு ஏற்படுகிற சடதியான ஒரு மரணம், மலேசியாவில் இருக்கிற சில முக்கியமான நோட்டபிள் பர்சன்ஸ் சூசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. மலேசியாவில் அநேக சபைகள் தீட்டுப்பட்டு விட்டது. மலேசியாவில் அநேக சபைகள் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்களும் சிலர் பிடிக்கப்பட்டபடியினால் பல சபைகள் அது நிமித்தம் தீட்டுப்பட்டு விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். எத்தனை ஊழியர்கள் மலேசியா தேசத்திற்கு வந்தார்கள், எத்தனை தேவனுடைய மனுஷர்கள் மலேசியாவுக்காக அழுதார்கள், புலம்பினார்கள். ஆனால் மலேசியாவில் இருக்கிற விசுவாசிகளும் மனம் திரும்பவில்லை, தேவனுடைய ஊழியர்களும் மனம் திரும்பவில்லை. 3 மாதம் ஒரு கிரேஸ் பீரியடை கர்த்தர் வைத்திருக்கிறேன். மனம் திரும்பினால் நான் செய்ய போகிற எழுப்புதல் பெரிதா இருக்கும். மனம் திரும்பாவிட்டால் இளம் ஊழியர்கள், ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் ஊழியத்திற்கு அழைக்கப்படுவார்களா என்று நினைத்த அவர்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறேன்.
மலேசியாவில் சில சபைகள் பெருகும். சிங்கப்பூருக்கு கடலில் ஒரு ஆபத்து உண்டு, விமானத்தில் ஒரு ஆபத்து உண்டு. சிங்கப்பூரில் ஒரு பிரபலமான அரசியல் தலைவருடைய மரணம் அந்த தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும். துபாய் தேசத்தில் நடக்க போகிற பயங்கரமான ஆக்சிடென்ட் தான் குவியலாய் விபத்திற்குள்ளாக்கும். கடலில் ஏற்பட போகிற ஒரு பயங்கரமான ஆபத்து எண்ணெய் கிணறின் மூலமாய் ஏற்படும். ஒரு பயங்கரமான ஹோட்டல் தீ விபத்தில் சந்திக்கும். அமெரிக்கா தேசத்திற்கு மறுபடியும் கர்த்தராகிய நான் எச்சரிக்கிறேன். அமெரிக்கா தேசத்திற்கு பயங்கரமான ஆபத்து, சூறாவளி, வெள்ளச்சேதங்கள், அதே சமயம் விமான விபத்துக்கள், அதே சமயம் சடுதியான மரணங்கள் பயங்கரமாய் அமெரிக்காவை தாக்கும். அமெரிக்காவினுடைய தேர்தல் வரும் சமயம் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபர், எல்லாராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அமெரிக்காவில் அதிபராய் வரக்கூடிய ஆசீர்வாதமான தகுதி ஏற்படும். எல்லாருடைய எண்ணம் தமிழக சட்டசபை எப்படியாகும்? சுக செல்வியே, மறுபடியும் கர்த்தருன் அருகாமையில் என்று சொல்லுகிறேன். நீ மனம் திரும்பினால் இன்னும் ஜனங்களுக்காக எழும்பினால் உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற சில காரியங்களை வெறுத்து ஒதுக்கினால் மீண்டும் உனக்கு ஆட்சி பீடம் உண்டு. இல்லாவிட்டால் கர்த்தர் செய்ய போகிற காரியம் உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும். தமிழகத்து மக்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேளுங்கள். அவர்களுக்கு ஆட்சி பீடம் வந்தால் அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். எந்த மதத்தையும் அவர்கள் தாக்க மாட்டார்கள், எந்த மதத்தையும் தொடமாட்டார்கள். மறுபடியும் முன்பு இருந்த ஆட்சி பீடத்தில் இருந்த எந்த காரியமும் அவர்கள் ஜீவியத்தில் வராது. ஆட்சி பீடம் பிடுங்கப்பட்டால் இனி ஒருபோதும் ஆட்சி பீடத்தை அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? டேஸ் டேஸ் ஃபுல் ஸ்டாப். மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறேன், அது நடக்கும். இந்த ஆண்டு முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் மரிப்பார்கள். இந்த ஆண்டு தமிழகத்திலே சட்டசபை எலெக்ஷன் போது தமிழகத்தில் இருக்கிற ஊழியர்களே ஜெபம் பண்ணுங்கள். சில அசம்பவாதங்கள் நடைபெறும், நடக்காதபடிக்கு கதறுங்கள். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறேன், நான் கர்த்தர், நான் ஜீவனுள்ள தேவன், நான் மாறாதவர். என்னை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். என் தீர்க்கதரிசிகளை தேடி போங்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஜோசியர்களையும் கல்தையர்களையும் மந்திரவாதிகளையும் குட்டி சாத்தான்களையும் நம்பாதிருங்கள். ஒரு நாள் அது உன்னை அழித்துவிடும், உனக்கு தெரியாது. அரசியல் தலைவர்களே, கவனமாய் இந்த ஆண்டு சட்டசபை எலெக்ஷனில் உங்கள் காலடி எடுத்து வையுங்கள் என்று ஜீவனுள்ள கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் 3 பேர்
தமிழ்நாட்டிலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆண்டு மரிப்பார்கள். அமெரிக்காவில் ஒரு பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் மரிப்பார். It's a notable person. பிரான்ஸ், ஜெர்மன், லண்டன் ஆகிய தேசங்களிலும் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டு வருகிற தேவனுடைய மனுஷர்கள் மரிப்பார்கள். ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆப்பிரிக்காவிலே பல பிரபல்யமான தேவனுடைய ஊழியர்கள் உண்டு. அதிலே முக்கியமான பிரபல்யமான கர்த்தருடைய ஊழியர், மிகப்பெரிய சபையின் போதகர் என் சமூகத்திலே இந்த 1ஆம் தேதி அதிகாலை, இயேசுவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் ஊழியத்தை நான் முடிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஊழியருடைய முடிவு இந்த ஆண்டு கோவையிலேயும் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் சிலர் மரிக்கப் போகிறார்கள். முதிர்ந்த ஊழியர்களும் உண்டு, எழும்பி பிரகாசிக்கிற ஊழியர்களும் உண்டு. கோயம்புத்தூரில் மரிப்பார்கள். கோயம்புத்தூரில் முன்னாள் எம்எல்ஏ ஒருவருடைய மரணமும் இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவராகிய நான் அங்கு மரணம், இங்கு மரணம், இங்கே அப்படி, இங்கே அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் விசுவாச பிள்ளைகளுக்கு நான் செய்கிற காரியம் பெரிதாய் இருக்க போகிறது. கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அது மகிமையான ஆசீர்வாதம். வீடு கட்டுவீர்கள், வாகனம் வாங்குவீர்கள், தோட்டத்தை வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்காக நான் என்ன செய்ய நினைத்திருக்கிறேனோ அதை நான் செய்து முடிப்பேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி ஆமென். வீட்டை கொடுப்பேன், பொருளை கொடுப்பேன், ஆஸ்தியை கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் சொல்லல. உனக்காக நான் என்ன செய்வேனோ அதை செய்து முடிப்பேன். உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும். நீ என்ன விரும்புகிறாய் எனக்கு தெரியும். நீ கேட்பதற்கு முன்னமே நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை பெற்றுக்கொள். Receive that blessing. Oh, Shakala Rabau, Rimasya, yes, வருகிறது. தடைகள் உடைகிறது. தடைகள் உடைகிறது. Oh, Jesus, 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 Jesus. இத்தனை ஆண்டுகள் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கண்டுகொள்ளுகிறேன், உன்னை பிடிக்கிறேன், உன்னை அரவணைக்கிறேன். உனக்கு நான் செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்வேன், ஸ்பீடா செய்வேன். சீக்கிரமாய் பெற்றுக் கொள்வீர்கள், சீக்கிரமாய் பெற்றுக் கொள்வீர்கள். தாமதிக்க மாட்டேன். குயிக் ஆஃப் தி மூமெண்ட் எல்லாம் வரும். காலையில் ஒன்று நடக்கும், மதியம் ஒன்று நடக்கும், இரவு ஒன்று நடக்கும். டே பை டே என் பிள்ளைகளை நான் மறக்க மாட்டேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியாய் கதறுகிறார்கள். இயேசுவே, அமெரிக்காவுக்கு நடந்து என்ன, ஆஸ்திரேலியாவுக்கு நடந்து என்ன, ஜெர்மன்ல நடந்து என்ன, லண்டன்ல நடந்து என்ன, எனக்கு என்னப்பா செய்ய போறீங்க? உனக்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கிற. உனக்காகத்தான் இந்த ஆண்டு.
இயர் ஃபார் யூ. உனக்கு தான் இந்த வருஷம், மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஆதாயப்படுத்திக்கொள். அழிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், பேரழிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், வெள்ள சேதங்கள் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பட் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்களை நான் பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன். என்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கப் போகிறார். பேர் சொல்லி அழைக்கப் போகிறார். பேர் சொல்லி அழைக்கப் போகிறார். தேசங்களில் இருக்கிற அநேகரை ஆண்டவர் தன்னுடைய அண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அப்பிரயோஜனமானவன் அல்ல, நீ பிரயோஜனமானவன், நீ பிரயோஜனமானவள், நீ சாதாரணமானவன், சாதாரணமானவள் என்று சொல்லுகிறார்களா? இந்த ஆண்டு நீ அசாதாரணமானவன், நீ அசாதாரணமானவள். மரித்த பிரேதங்களையே எழுப்பக்கூடிய அபிஷேகம் இறங்குகிறது. யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உண்மை உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் முறிக்கப்பட்ட நுறுக்கப்பட்ட எலும்புகள் நீ பண்ணுகிற ஜெபத்தினால் ஒன்று சேரும், ஒன்று சேரும். ஆபரேஷன் செய்யப்பட்டு தகர்க்கப்பட்ட அவயவங்கள் என்னால் புதிதாய் உன் ஜெபத்தினால் இந்த ஆண்டு சிருஷ்டிக்கப்படும். சத்தியார் யுளரபு சந்தலரபு. கர்ப்பமே இல்லை, நீ கன்சீவ் ஆவாய். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவன் நான் என்பதை நிரூபிப்பேன், நிரூபிப்பேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. சிலருடைய சாட்சியை இந்த ஆண்டின் முடிவில் கேட்பீர்கள். தண்ணீர் ரத்தமாய் மாறினது, இயேசுவின் ரத்தம். கடல் தண்ணீரின் மேல் நடக்க முடியுமா? முடியும். நீ நினைத்தால், நீ விசுவாசித்தால் நடக்கும். எகிப்தியனுடைய அத்தனை வீரர்களையும் கடலிலே தள்ள முடியுமா? கட்டாயம் முடியும், முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறாய் அல்லவா? பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டால் நான் செய்யக்கூடிய காரியம் இல்லாதவை, காணப்படாதவை, நம்பப்பட முடியாதவை. அதை இந்த ஆண்டு சாதாரண கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு நான் செய்ய போகிறேன். பிரபலமான தேவனுடைய ஊழியர்களை கொண்டு அல்ல, சாதாரண விசுவாசியை கொண்டு, சாதாரண ஊழியரை கொண்டு நான் செய்ய போகிறேன். வியாபாரிகளே, தேவனுக்காக எழும்புங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களே, கர்த்தருக்காக எழும்புங்கள். டீச்சர்ஸ், ஆண்டவருக்காக எழும்புங்கள். காவல்துறை அதிகாரிகளே, இயேசுவுக்காக எழும்புங்கள். அரசியல்வாதிகளே, அரசியலில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்களே, இயேசுவுக்காக எழும்புங்கள். போலி வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற தேவனை சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையாய் எழும்பு. நான் உன்னை கொண்டு பிரகாசிக்க போகிறேன். சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனை
தாவீதை ராஜாவாய் மாற்றவில்லையா? 7 வயது சாலமோனை ராஜாவாய் மாற்றவில்லையா? எலியா அற்பமானவனை பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவர்களை நொறுக்கும்படியான தீர்க்கதரிசியாய் எழுப்பவில்லையா? சூரை செடியின் கீழ் யெசபேலுக்கு பயந்து ஒதுங்கிக் கொண்டிருந்த எலியாவை எழுப்பி ஆகாரம் உட்கொள்ள தேவதூதனை அனுப்பினது உண்மை என்று விசுவாசிக்கிறாயே. ஏன் உன்னை எலியாவாய் மாற்ற முடியாதா? உன்னை மோசேயாய் மாற்ற முடியாதா? உன்னை யோசேப்பாய் மாற்ற முடியாதா? உன்னை கிதியோனாய் மாற்ற முடியாதா? உன்னை எஸ்தராய் மாற்ற முடியாதா? உன்னை எலிசாவாய் மாற்ற முடியாதா? உன்னை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவாய் மாற்ற முடியாதா? உன்னை தானியேலாய் மாற்ற முடியாதா? உன்னை எரேமியாவாய் மாற்ற முடியாதா? உன்னை எசேக்கியேலாய் மாற்ற முடியாதா? இந்த ஆண்டு மாற்றுவேன், இந்த ஆண்டு மாற்றுவேன். அநேகர் இந்த ஆண்டு என்னை பார்ப்பார்கள், இயேசுவாகி என்னை தரிசிப்பார்கள், என் ஜீவ வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த ஆண்டு கொடிய கப்பல் சேதம், இந்த ஆண்டு கொடிய படகு விபத்து ஏற்படும். பிரயாணிகள் செல்லக்கூடிய கப்பல் இந்த ஆண்டு சேதமாகும். பல நாடுகள், பல பிரதேசங்களில் காணப்படுகிற கொடிய விமான விபத்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத விமான விபத்தாக அது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த ஆண்டும் சில முக்கியமான விமானங்கள் மூடப்படும். அந்த விமானங்களுடைய பிரயாணங்கள் தகர்க்கப்படும். இந்த ஆண்டு விமான சேவை ரத்து செய்யப்படுகிற அளவிற்கு அந்த விமானத்தினுடைய பிரயாணங்கள் அநேகரால் சஞ்சலப்படுகிற அளவிற்கு ஏற்படும். ஒரு பிரபலமான கர்த்தருடைய ஊழியர் விமான விபத்தில் மரிக்க போகிறார். எல்லாராலும் நோட்டபிள் பர்சனாய் அவர் இருப்பார். அவர் தமிழகத்தை சேர்ந்தவராய் இருப்பார் என்று ஜீவனுள்ள கர்த்தர் சொல்கிறேன். ஆந்திராவில் இருக்கிற 3 பிரபலமான ஊழியர்கள் மரிப்பார்கள். ஆந்திராவில் இருக்கிற சில ஊழியக்காரர்களுடைய தவறான பழக்க வழக்கம், கள்ள தொடர்புகள் செய்திகளில் அம்பலப்படுத்தப்படும். அதிர்ச்சி அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நார்த் இந்தியாவை கர்த்தர் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை செய்வேன். இந்தியாவின் தலைமை பீடத்தில் இருக்கிற, தலைமையான ஆட்சி பீடத்தை பிடித்திருக்கிற அரசியல் தலைவரே, மனம் திரும்ப. அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறாய். சரியானபடி பேசு, உண்மையானதை பேசு, தீர்க்கமாய் பேசு, உள்ளதை உள்ளதென்று சொல். அங்கே ஒன்று சொல்லிக் கொண்டு வருகிறாய், இங்கே செய்வது வேறு. அங்கே ஒன்று ஒப்பந்தம் பண்ணி கொண்டு வருகிறாய், இங்கே செய்வது வேறு. அரசியல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு விசேஷித்த நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. பழிவாங்க துடிக்கிறாய். அரசியல் பீடம் எல்லா மதத்திற்கும் உட்பட்டது. ஒரு மதத்திற்குரிய அரசியல் பீடத்தை நீ கொண்டு வராதே, அது உனக்கு கேடு என்று கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறேன். டெல்லியில் அரசியல் அடிக்கடி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படும். கடந்த ஆண்டே அந்த அரசியலில் காணப்பட போகிற பயங்கரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த நினைத்தேன். ஆனாலும் இந்தியா பயங்கரமான ஒரு பேரழிவை சந்திக்குமே என்று தேவன் அமைதியாயிருந்த இந்த ஆண்டு டெல்லி அரசாங்கம் ஆட்டம் காணும். சரியா இருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறேன்.
மாநிலங்கள், அநேக தேசங்களில் இருக்கிற அரசியலில் கர்த்தருடைய ஆவியானவராகினால் செய்கிற பயங்கரமான நியாய தீர்ப்பை பார்ப்பீர்கள். இன்கம் டாக்ஸ் அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சாப்பிடுங்கள். கை கூலி வாங்கி பரிதானம் வாங்கி சாப்பிடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஐயோ, உங்கள் பிள்ளைகளுக்கு ஐயோ. பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் என் சன்னிதானத்தை விட்டு அற்று போக பண்ணுவேன். உண்மை இழந்தவனை என் சமூகத்தை விட்டு தூர பண்ணுவேன். ஜாக்கிரதை. பரிசுத்த ஆவியானவராகிய நான் இந்த தீர்க்க தரிசன வேளையிலே பல தேவனுடைய பிள்ளைகளை என் சமூகத்தில் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, அபிஷேகம் பெற்ற நாள் முதற்கொண்டு, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு என்னென்ன வெளிப்பாடுகள், என்னென்ன தீர்க்க தரிசனங்கள், என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நான் கொடுத்தேனோ அத்தனையும் இந்த ஆண்டு 10வது மாதத்திற்குள்ளாக நிறைவேற்றி முடிப்பேன். 10வது மாதத்திற்குள் நிறைவேற்றி முடிப்பேன். ஜீவனுள்ள தேவன் இதை சொல்லுகிறேன். ஜீவனுள்ள தேவன் இதை சொல்லுகிறேன். என் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஆண்டை குறித்து பயப்படாதிருங்கள். என் சமூகத்தில் இல்லாதவனுக்குத்தான் இத்தனையும். என் சமூகத்தில் இருக்கிற நீ என்னால் ஆதரிக்கப்படுவாய், என்னால் போதிக்கப்படுவாய், என்னால் கனப்படுத்தப்படுவாய், என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாய், என்னால் உயர்த்தப்படுவாய். நான் உன்னோடு பேசுவேன். இந்த வருஷத்தில் முகமுகமாய் பேசுவேன், முகமுகமாய் பேசுவேன். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னை பார். நான் உன் கண்களுக்கு முன்பாக தென்படுவேன், 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 தென்படுவேன். முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சவுலுக்கு சொல்லவில்லையா? உனக்கு நான் சொல்லுவேன். என் மகனே, என் மகளே, உனக்கு நான் சொல்லுவேன். நான் தான் ஜீசஸ். என்னை பார் என்று சொல்லுவேன். எனக்குள் இருக்கிற அத்தனை அபிஷேகத்தையும் உண்மை கர்த்தருடைய ஆவியானவராகிய நான் ஊற்றுவேன். என்னை போல உன்னை மாற்றுவேன். ஜீசஸ், என்னை போல, லைக் ஜீசஸ். Oh Lord, oh Lord, oh Lord Jesus, என்னை போல என் சாயலில் உன்னை மாற்றுவேன். அற்பமா எண்ணப்பட்டாயோ, நீ என் கரத்தில் மகிமை, என் கரத்தில் மகிமை. உன்னை விரோதித்தார்களா? நீதான் எனக்கு கிரீடம், நீதான் எனக்கு கிரீடம். உன்னை ராஜ முடியாய் மாற்றப் போகிறேன். உன்னை வெண்கல எந்திரமாய் மாற்றப் போகிறேன். உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்றப் போகிறேன். என் ஆயுததாரி நீயே, நீயே, நீயே. என் கை விரல்களின் அபிஷேகம், உன் விரலை நீட்டின உடனே அபிஷேகம் புறப்பட்டு வரும். இதை கர்த்தர் சொல்லுகிறேன். இது நடக்கும் இன்றைக்கு, இது நடக்கும் இன்றைக்கு. என்னை பயன்படுத்திக்கொள். நிறைய கூட்டங்களுக்கு இயேசுவாகி என்னை அழைக்கவே இல்லை. ஆடம்பரம் அழைக்கிறது, பதவியில் இருக்கிறவர்கள் அழைக்கிறார்கள். இயேசுவோ வெளியே நிற்கிறேன். என்னை அழைக்கிற இடத்திற்கு நான் போவேன்.
பெங்களூருக்கு ஏற்பட போகிற சம்பவம் அதிர்ச்சி அடைய வைக்கும். பிரபலமான ஒரு ஊழியர் பெங்களூரில் மரிக்க போகிறார். ஒரு பெங்களூரில் இருக்கிற ஊழியக்காரனுடைய அந்தரங்கம் வெளிப்படும். தேவ ஊழியரே, நீ செய்கிற காரியம், பெங்களூரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு எச்சரிக்கிறேன், நீ செய்கிற அந்தரங்கமான காரியம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும். பி கேர்ஃபுல். முதிர்ந்த ஊழியர்கள் பெங்களூரில் மரிப்பார்கள். கேரளாவில் ஸ்தாபன தலைவர்கள் மரிப்பார்கள். சிபிஎம் தி பெண்டிகாஸ்டல் சபை சில மாநிலங்களில் தீட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சபைகளில் ஏற்பட போகிற சில காரியங்கள் அந்த சபையை சீர்படுத்த அது உதவியாயிருக்கும். தலைமை பீடத்தை வகித்தவர்கள் 3 பேர் 3 மாகாணத்தில் மரிக்க போகிறார்கள். 3 தேசத்திலேயும் மரிக்க போகிறார்கள். இது இந்த ஆண்டில் அவர்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. தி பெண்டிகாஸ்டல் மிஷன் சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷனாய் இருந்தது. தி பெண்டிகாஸ்டல் மிஷனாய் மாற்றப்பட்ட சபையே, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற உங்களுக்கு ஐயோ. நான் தான் பரலோகம் போவேன், வெள்ளை சேலை, வெள்ளை வேட்டி, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், நான் தான் பரலோகவாசி. நீ பரலோகவாசியா இருக்கணும்னா எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும், எல்லாரிடத்திலும் தயவா இருக்கணும், எல்லாரிடத்திலும் கீழ்ப்படிதலா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் பிரசங்க பீடத்தை கொடுக்க வேண்டும். அநேக சபைகள் என் சபை, என் சபை, என் சபை, என்னுடைய சபை எது? தேவனுடைய சபை எது? இது ஏன் சபைங்க? இது ஏன் விசுவாசி? இது ஏன் பாப்பட்டி? கர்த்தருடைய சபை எது? உனக்கு 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 என்று சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டு உன் பிள்ளைகளுக்காக அதை வைத்துக் கொண்டிருக்கிற தேவ ஊழியரே, உனக்கு ஐயோ. தமிழகத்தில் சில சபைகள் பூட்டப்படும். தமிழகத்தில் சில சபைகள் தீக்கிரையாக்கப்படும். தமிழகத்தில் சில சபைகள், நார்த் இந்தியாவில் சில சபைகள், கேரளாவில் சில சபைகள் வெடிகுண்டினால் தகர்க்கப்படும். இன்னும் சில ஊழியர்கள் நடுரோட்டிலேயே இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். கடந்த ஆண்டு மாத்திரம் நூற்றுக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக இரத்த சாட்சியாய், கோதுமை மணியாய் இந்த உலகத்தில் மரித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட கோதுமை மணிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மண்ணிலே விதைக்க போகிறேன். அது 30, 60, 100 கோடி கோடியா இந்த ஆண்டு வளரப் போகிறது. என் சங்கம் இன்றைக்கு இந்த வருஷம் பயங்கரமான எழுப்புதலை கொண்டு வருகிறது. ஒரு வருஷமும் இந்திய தேசத்தில் உலகத்தில் எழுப்புதல் இல்லை. இந்த 2016 தான் எழுப்புதலின் காற்று என் சமூகத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவருடைய முக்கியமான காரியத்தையும் சொல்ல விரும்பவில்லை. நான் தீர்மானித்து அதற்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கிற தமிழகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைவார். ஜூலை மந்த். அந்த ஊழியரை உங்களுக்கு தெரியும். அந்த ஊழியர் யார் என்று ஜூலை மாதத்தில் அறிந்து கொள்வீர்கள். Jesus, 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 Jesus. Yes, Lord Jesus. Yes, Lord Jesus. Yes, Lord Jesus.
கர்த்தர் சொல்கிறார், பின்வாங்கி அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிற, தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய், தேவனுடைய சத்தத்திற்கு இணையாய், தேவனுக்காக நிற்காது கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ உலகத்தான் தான், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள். உனக்கு நரகம், உனக்கு நரகம், அது எழுதப்பட்டு விட்டது. எப்படியோ நடந்துக்கோ. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், விபச்சாரம் பண்ணுகிறவன் இன்னும் விபச்சாரம் பண்ணட்டும், வேசித்தனமாய் இருக்கிறவன் இன்னும் வேசித்தனம் பண்ணட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் செய்யும் பலன் என்னோடே வருகிறது, என்னோடே வருகிறது. சில இடங்களில் பரிசுத்தர் இயேசுவாகிய நான் அப்பியர் ஆவேன், தரிசிப்பேன். தரிசனத்தை அதாவது பகிரங்கமாய் காண்பிப்பேன். சில தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வானத்தில் அடையாளங்கள் தோன்றும். தேவ தூதர்களுடைய வருகை அந்நிய கண்கள் பார்க்கும், அந்நிய கண்கள் பார்க்கும், அந்நிய கண்கள் பார்க்கும். நிலாவில் பிரச்சனை வரும், சூரியனில் பிரச்சனை வரும், சந்திரனில் பிரச்சனை வரும், நட்சத்திரத்திலும் பிரச்சனை வரும், மேகத்திலும் பிரச்சனை வரும், வானத்திலும் பிரச்சனை வரும், கடலிலும் பிரச்சனை வரும், பூமியிலும் பிரச்சனை வரும், ஆகாயத்து பட்சிகளிலும் பிரச்சனை வரும், கடல் மீன்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் மீன்களையே சாப்பிட முடியாதபடி அந்த கடலில் மீன்களுக்கு ஒரு புதிய நோய் இந்த ஆண்டு ஏற்படும். பறவைகளில் மீண்டும் ஒரு நோய் வரும். அது பறவை காய்ச்சல் அல்ல, அது கொடிய நோய். இந்த ஆண்டு எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் பேர் எழும்பி மரிப்பார்கள். பாலியல் தொடர்புள்ளவர்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறேன், சரியாயிரு. தகாத உறவு உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரிக்கிறேன். கள்ள தொடர்பு உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரிக்கிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை இந்த ஆண்டு கொடுக்க போகிறேன். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை இந்த ஆண்டு பைபிளை வாசித்து முடி. நீ வாசித்து முடித்த அடுத்த நிமிடம் உனக்கு நான் அற்புதம் செய்யவில்லை என்றால் என்னை கேள். ஒரு முறை முழு வேதத்தை வாசித்து முடித்து பார். நீ கடைசி வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை வாசித்து முடித்த அடுத்த செகண்ட் உனக்கு நான் செய்ய போகிற அதிசயத்தை கண்டு பிரமித்து போவாய். வேதம் உன் பொக்கிஷம், வேதம் தான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த வேதத்தை நேசி. செல்போனை ஒதுக்கி வை, பேசுகிறதற்கு மட்டும் பயன்படுத்து, வாசிக்கிறதற்கு வேத புத்தகத்தை பயன்படுத்து. நிறைய வீடுகளில் பரிசுத்த ஆவியானவராகிய நான் அவ்வப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியே நிற்கிறேன். என் பணத்தை வீணாய் செலவு பண்ணுகிறீர்கள், என் பணத்தை வீணாய் செலவு பண்ணுகிற கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய விசுவாசிகளே, உங்களுக்கு ஐயோ! பணத்தை வரையம் பண்ணாதிருங்கள். நீ சம்பாதிக்கிற பணம் யாருடையது? என்னுடையது. நீ ஊழியம் செய்கிற காரியத்திற்கு கொடுக்கிற பணம் யாருடையது? என்னுடையது.
நான் தான் உனக்கு பணத்தை கொடுக்கிறேன், நான் தான் உனக்கு பொருட்களை கொடுக்கிறேன். எத்தனை பேருடைய வீட்டிலே ஆகாரம் குப்பை தொட்டிக்கு போகிறது. பரிசுத்த ஆவியானவராகிய நான் பரிதபிக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ கணக்கு கொடுக்கணும். தண்ணீரில் கணக்கு கொடுக்கணும், வருமானத்தில் கணக்கு கொடுக்கணும், சாப்பாட்டில் கணக்கு கொடுக்கணும், உன் வீட்டில் உள்ள பொருட்களில் கணக்கு கொடுக்கணும். திராணிக்கு மிஞ்சி உன் சொத்துக்களை சேர்க்காதே, அது அரித்துவிடும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஏழைகளுக்கு உதவி செய், திக்கற்றவர்களை ஆதரி, விதவைகளுக்கு உதவி செய், அவர்களுக்குரிய காரியத்தை செய்ய யோசிக்காதே. அவர்களுக்குரிய நன்மைகளை உன் கையிலிருந்து வழங்கு. கர்த்தர் உன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகளால், ஆசீர்வதிக்கப்பட்ட மகனால் உன் தலைமுறையை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். பல தேசங்கள் பல கலவரங்களில் மூடும். தீவிரவாதிகள் இதுவரைக்கும் மறைந்து செயல்பட்டார்கள். இந்த ஆண்டு பகிரங்கமாய் செயல்படுவார்கள். கோயம்புத்தூரிலும் தீவிரவாதிகள் வருவார்கள், சென்னைக்கு வருவார்கள், பெங்களூருக்கு வருவார்கள், பாம்பேக்கு வருவார்கள், குஜராத்தில் வருவார்கள், டெல்லியில் வருவார்கள், திருநெல்வேலியில் வருவார்கள், காஷ்மீரில் வருவார்கள், ஈரான், ஈராக், பாகிஸ்தான், பாங்காக், தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா தேசத்தில் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் அதிகமாயிருக்கும். மீண்டும் பிரான்சுக்கு தீவிரவாதிகளினால் ஆபத்து, இத்தாலிக்கு ஆபத்து, சிரியா தேசத்திற்கு ஆபத்து, லண்டன் குறிப்பிட்ட சில நாட்கள் இருளிலே மூழ்கும். அமெரிக்கா தேசத்திலும் தீவிரவாதிகளுடைய சதி செயலின் நிமித்தமாய் அரசியல் தலைவரை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. கண்டு பிரமிப்பீர்கள். முன்னாள் தலைவர்களுடைய சடலி மரணம் தேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? யார் யார் வெளி தேசத்திற்கு சென்று வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்களுக்கு தேவன் விசாவை சாங்க்ஷன் பண்ணுவேன். அப்பாயின்மென்ட் ஆர்டர் வரும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு அநேகர் அரசாங்க உத்தியோகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அமரச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற விலையேற பெற்ற தீர்க்க தரிசனம், உங்கள் கடன்களை இயேசு அடைப்பார். தேவ பிள்ளையே, உன் கடனை இயேசு இந்த ஆண்டு அடைப்பார். நீ கடன் இல்லாமல் இந்த ஆண்டை முடிப்பாய். நிறைய பேருடைய வீட்டின் பத்திரம் பேங்க்ல இருக்கிறது. கர்த்தர் உன் கையிலே கொடுக்க போகிறார். ஜுவல்ஸ் பேங்க்ல இருக்க போகிறது, இருக்கிறது. பைனான்சியல் அடக வைத்திருக்கிறாய், உன் கைக்கு வரப்போகிறது. புதிய வீட்டை நீ வாங்க போகிறாய். ஜீசஸ், ஆலயம் இல்லாதவர்களுக்கு ஆலயத்தை கொடுக்க போகிறேன். கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்பாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்குரிய ஸ்தலத்தை பரிசுத்த ஆவியானவராகிய நான் தீர்மானிக்க போகிறேன். உன் கடன் யாராலேயோ அடைக்கப்பட்டிருக்கும். சில தேவனுடைய பிள்ளைகளுடைய கடனை அரசாங்கமே ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வாலிப பிள்ளைகளே, நன்றாய் படியுங்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கான்சென்ட்ரேஷன் படிப்பின் மேல் வையுங்கள். லவ் பண்ணாதீங்க, காதல் வேண்டாம். இயேசுவை உன்னுடைய தகப்பனாய்
இயேசுவை உன்னுடைய மனவாளனாய் நினைத்தால் உலகத்தில் உள்ள இச்சைகளை அழித்து விடு. கிறிஸ்தவ பிள்ளைகள் கடந்த ஆண்டு வரைக்கும் தாறுமாறாய் போயிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு மறுபடியும் உங்கள் பட்சமாய் வந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தயவு செய்து என் சமூகத்திலே நில்லுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த ஆண்டு தேவனுக்காக பிரகாசிக்க போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைய ஊழியக்காரனா மாற்றும், என் பிள்ளைய ஊழியக்காரியை மாற்றும், வர்ஷிப் லீடராய் மாற்றும், மகிமையான தேவ மனுஷனாய் எழும்பற்றும் என்று சொல். மறுபடியும் ஒரு சில காரியத்தை சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவராகி நான் முடிக்க போகிறேன். மறுபடியும் எச்சரிக்கிறேன், பிரபலமான தேவ ஊழியர்களே, உங்களை நீங்கள் சரியாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சரியாக்க தவறினால் உங்களுடைய நிலைமை மோசமாய் போய்விடும். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நில்லுங்கள். சுய லாபத்திற்காக, வியாபாரத்திற்காக உன் ஊழியத்தை நீ என் சமூகத்தில் செய்யாதே. வெற்றுவிடு. உலகத்தானாயிரு, நல்லது. கலப்பையின் மேல் கை வைத்த எவனும் பின்னிட்டு பாராதிருக்க கடவானாக. அப்படி பின்னிட்டு பார்த்தால் கர்த்தராகி நான் செய்யும் காரியம் மிக கொடியதாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நிமிஷத்தில் எச்சரிக்கிறேன். ஒரு பக்கம் விலைவாசிகள் உயரும், இன்னொரு பக்கம் விலைவாசிகள் குறையும். இன்னொரு பக்கம் பயிர் சேதங்கள், வெஜிடபிள்ஸ் சேதங்கள் அதிகமாக இருக்கும். சாகுபடிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். வெள்ளத்தினாலேயே பல அழிவு, பல அழிவு, நிலச்சரிவு பல மலை தேசங்களில் உண்டு. மலை தேசங்கள் அழிக்கப்படாது, சில நிலச்சரிவுகள் மாத்திரம் அந்த மலை தேசங்களிலே இருக்கும். சில தேசங்களில், மலை பிரதேசங்களில் குளிர் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அதே சமயம் விபத்துகளும் அதிகரிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதே சமயம் பரிசுத்த ஆவியானவராகிய நான் என் தூக்கு நூலை இந்த ஆண்டு வைத்திருக்கிறேன். நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறேன். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வைத்தேன். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிருபை இரக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் கடைசி நாட்களிலே என் தூக்கு நூல் பிடிக்கப்படும். உடனுக்குடன் தண்டனை ஏற்படும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலேயும் நடக்கும். இளம் ஊழியர்கள் இந்த ஆண்டு கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார்கள். இளம் ஊழியர்கள், திருமணம் ஆகாத கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஆண்டு எழும்பி பிரகாசிப்பார்கள். அவர்கள் மேல் என் அக்கினியை வைத்திருக்கிறேன். அவர்களை சுகமாக்குறேன், இவங்களை சுகமாக்குறேன், அப்படி சுகமாக்குகிறேன் என்று சொல்லி நடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஊழியருடைய அந்தரங்கம் இந்த ஆண்டு வெளியரங்கமாய் வெளியே வரும். அந்த ஊழியரின் மேல் இருக்கிற ஊழிய அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அது தீட்டான அபிஷேகம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போவார்கள். மலேசியாவில் கர்த்தருடைய ஊழியர்களுடைய பிரகாசம் சிலருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அதிகரிக்கும். சின்ன சின்ன சபைகள் மலேசியாவில், சிங்கப்பூர் தேசத்தில், குவைத், சவுதி அரேபியா,
அதே சமயம் துபாய் மற்றும் கத்தார், குவைத், இன்னும் பஹ்ரைன், மஸ்கட், இன்னும் சின்ன சின்ன தேசங்களில் இருக்கிற சின்ன சின்ன ஊழியங்கள், மறைக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை தேவன் வெளியே கொண்டு வருவேன். கர்த்தருடைய ஆவியானவர் கடைசியாய் சொல்கிறேன், நீ கண்ட தரிசனம் நிறைவேறப் போகிறது. எப்பொழுது? 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 இப்பொழுது. Right now. Right now. Right now. ஜனவரி 1, 2, 3, 4, 5, 15, 18, 26 ஆகிய நாட்களில் இந்திய தேசத்தில் நடைபெறப் போகிறதை பத்திரிகையிலும் செய்தித்தாள்களிலும் பார்ப்பீர்கள். பல இடங்களில் வெடிகுண்டு சம்பவம், இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட இடங்களில் வைத்த வெடிகுண்டுகள் இனி மார்க்கெட்டில் வைப்பார்கள், வியாபார குடுகைகள் வைப்பார்கள், டெக்ஸ்டைல் ஷாப்பிலே வைப்பார்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வைப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறேன், தீட்டுள்ள இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டாம். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம், பரியாசக்காரர் உட்காரும் இடம் வேண்டாம். பாவிகளுடைய வழியில் உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நிற்காதே, என் சமூகத்தில் நில். தேவையுள்ள ஊழியர்களிடத்தில் ஐக்கியம் வைத்துக்கொள். தேவையில்லாத ஊழியர்களை நீயாகவே மைண்டில் இருந்து ரத்து செய்துவிடு. தசம பாகத்தை யாருக்கு கொடுக்கணும்? அவர்களுக்கு கொடு. அவர்கள் கையில் ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடத்தில் உன் பொருத்தனையை நிறைவேற்று. தேவனுடைய சபை, தேவனுடைய சங்கம் இன்றைக்கு பயங்கரமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. நீ அந்த சங்கத்தை, சபையை எச்சரிக்கிறவனால் எழுந்து 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 காலூன்றி நெல் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறேன். கடைசியாக பரிசுத்த ஆவியானவராகிய நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஒன்று செய்ய போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமை நிற்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமை நிற்கலாம். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். அந்த பாடல் என் உயிரான இயேசு என்றதான பாடலாய் இருக்க போகிறது. இந்த பாடலின் வேளையிலே பரிசுத்த ஆவியானவராகி நான் உன் பக்கமாய் வரப்போகிறேன். உன் பக்கமாய் வரப்போகிறேன். என் சமூகத்திலிருந்து என்னுடைய வலக்கரத்தை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு நீ நடக்க போகிறாய். அதுதான் இந்த புதிய வருட ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவராகிய நான் செய்யும் பகிரங்கமான காரியம். இன்றைக்கு அது நடக்க போகிறது. இன்றைக்கு அது நடக்க போகிறது. என் அருகாமையில் அபிஷேகம் 2 பேர், அந்நிய பாஷை பேசுகிற 2 பேர், அதாவது 2 4 பேர் இல்ல, நல்ல ஆவியில நிரம்புகிற, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பின என் வலது பக்கத்தில் ஒரு சகோதரனும் இடது பக்கத்தில் ஒரு சகோதரனும் வந்து நில்லுங்க. என்னை பிடித்துக் கொண்டு கீழே போங்க. இயேசு அநேகரை இன்றைக்கு தொட போகிறார். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தவர். அந்த பாடலை பாடுகிற நேரத்தில் அந்த உயிரான இயேசு இங்கே அநேகரை தன்னுடைய மகிமையினால் நிரப்ப போகிறார். இதுதான் இந்த புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதம். 2 பேர் என் வலது கரத்தை, வலது தோலையும் இடது தோலையும் தாங்கிக் கொண்டு என்னை கூட்டிக் கொண்டு போங்க. அந்த பாடலை 2 வரியும் பாடின பிற்பாடு
ஷியக்கால ரபதல துராப சாந்தியா யூரப சாந்தியா யூரப என் மகிமையை உன்னை வைக்கிறேன், என் மகிமையை உன்னை வைக்கிறேன். 2016 பல தேசங்கள் உனக்கு காத்திருக்கிறது, பல தேசங்கள் உனக்கு காத்திருக்கிறது. என் அபிஷேகம் போல உலகத்திலே 10 வருஷத்துக்கு முன்பாக உன்னோடு கர்த்தர் பேசினார். 2016 இந்த முதல் நாளில் உன்னோடு பேசுகிறேன். உலகத்திலே 10 ஆண்டுகள் நீ பட்ட உபத்திரவத்திற்கு பதிலாக இந்த ஆண்டு உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அநேக காரியங்கள் சம்பவிக்கும். நீ பார்ப்பாய், ஆபத்து முடிகிறது. சத்தியாவியை பெற்றுக்கொள். உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. சந்தனரபு சந்தனரபு சந்தனரபு. வாதை முடிகிறது, வாதை முடிகிறது. இன்றோடு உண்மையில் இருக்கிற கட்டுகள் முடிகிறது, முடிகிறது, முடிகிறது. உன் விருப்பம் நிறைவேறும் மகன், உன் விருப்பம் நிறைவேறும். சந்தனரபு சக்கரபு. உண்மையில் இருக்கிற நுகம், உண்மையில் இருக்கிற நிபச்சம் உன்னை விட்டு விலகுகிறது. என் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாதை இப்பொழுது மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. மீண்டும் சொல்லுகிறேன், மனம் திரும்பு, மனம் திரும்பு. Jesus, 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 ஒரு காரியம் உனக்கு சான்ஸ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்யும் காரியம் இந்த நிமிஷத்திலிருந்து மகிமையாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஜீசஸ், உனக்கு நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. அதை நான் செய்து முடிக்கிறேன். மறைந்திருந்த ஒரு கட்டை பெற்றுக்கொள்.
நீங்கள் வாஞ்சித்த 7 காரியங்கள் இந்த ஆண்டு பூர்த்தியாகும். நீங்கள் வாஞ்சித்த 7 காரியம் பாதையே போ, பொய்யாமே போ, அந்த காரியம் நடக்கக்கூடாது. Jesus. Jesus, ஒரு ஆவி உன்னை விட்டு போகிறது, ஒரு ஆவி உன்னை விட்டு போகிறது, ஒரு ஆவி உன்னை விட்டு கல்லறைக்கு போய் அடங்குகிறது. உன் மகனுக்கு நடக்கும். எழுப்பினவனுடைய முடிவை நீ பார்க்க போகிறாய். நான் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை. முழு நேர ஊழியத்திற்கு, பகுதி நேர ஊழியத்திற்கு அல்ல. பிரதிஷ்டை செய்கிறேன். எழுப்பி விடுங்க. யாரும் தெரியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அடக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி.
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்வுமை மகிமை படுத்துவே. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்வுமை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். Jesus, Jesus, touch. ஆவி என்னை செய்வாடிடு. ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடிடு. துதிப்பே ஆவியை போடு. துதிப்பே 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 ஆவியை போடு. துதிப்பே 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 ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடிடு. துதிப்பே ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடி. துதிப்பே ஆவியை போடு. துதிப்பே 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 ஆவியை போடு. துதிப்பே 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 ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடி. ஆடுவே ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடி. ஆடுவே ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடி. துதிப்பே ஆவியை போடு. ஆவி என்னை செய்வாடி. ஆடுவே ஆவியை போடு. உச்சிடுவே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. உச்சிடுவே அக்கினியை இந்த நாளே எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உலகால் பழுத்திடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுடே. ஆளுநர் உலகாக எழுப்பிட. மசமான அவர் மேல் ஊற்றுவேனது. வாக்கு வந்த ஆவியை கொண்டு வேண்டுமே. மசமான அவர் மேல் ஊற்றுவேனது. வாக்கு வந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. இச்சனாலும் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே. ரவியாய் பாய்ந்திடுவே. இச்சனாலும் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே. ரவியாய் பாய்ந்திடுவே. உற்றிடுவே வல்லமை இந்த நாளே எங்கள் மேலே. உற்றிடுவே அக்கினியை இந்த நாளே எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உலகாக கலவிசை. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆளுநர் உலகாக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உலகாக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆளுநர் உலகாக எழுப்பிட. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே.
சாத்தானை ஜெயிச்சிடுவே. ஹalleluya 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 Jesus, 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 நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசு Jesus, 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 Jesus. One more time. Jesus, 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 Jesus. Give me fire, fire. Jesus, Jesus. receive Jesus, 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 Jesus. Touch, fill. Shambhala Rabakara Bulabala. Jesus, fill. Jesus, fill. Jesus, தேவனுடைய அக்கினி விரல்களிலிருந்து வெளிப்பட்டது. Jesus. மகிமை நமத்தில் இறங்கும்படியா எல்லார் கண்களையும் மூடு. புது வருஷத்திலே எல்லார் கண்களையும் தாங்கிய ஒரு கிருபை மட்டும் எங்களை வழி நடத்தும் ஒரு கிருபை எங்களோடு வருவதாக ஜெபத்தோடு காத்துங்கள். இந்த வருஷத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். கரங்களை தட்டி வருகிற ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, வருகிற ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டாக, வருகிற ஆண்டு ஒரு கிருபையின் ஆண்டாக தேவன் மாற்றுவாராக. கரங்களை தட்டே வருகிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக இருக்கும்படியாக எல்லா ஜெப சிந்தனையோடு காத்திருப்போம். எல்லாரும் அப்படி அமருங்க. எல்லாரும் தயவு செய்து அமருங்க. மாதந்தோறும் அமாவாசை இரவு ஜெபம் நடைபெறும் இடம் ஆயிஷா மஹால், கேஜே ஹாஸ்பிட்டல் அருகில், சுண்ணாம்பு களவாய் பஸ் ஸ்டாப், குனியமுத்தூர் ரோடு, கோவை. உக்கடத்திலிருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து கட்டுகளுக்காகவும் ஜெபிக்கப்படும். வாருங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்களை அலுவலகத்தில் சந்தித்து ஜெபிக்கலாம். அலுவலக முகவரி இயேசுவின் அற்புத ஊழியம், 1020 முதல் மாடி, ஜவான்ஸ் பில்டிங்,
லட்சுமிபுரம் பஸ் ஸ்டாப், சக்தி ரோடு, கோவை. மேலும் தொடர்புக்கு 9786672648 9952214140. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு அற்புத ஆராதனை நடைபெறும் இடம் ஐசுவின் அற்புத ஊழியம், 1020 முதல் மாடி, ஜவான்ஸ் பில்டிங், லட்சுமிபுரம் பஸ் ஸ்டாப், சக்தி ரோடு, கோவை. அற்புதத்திற்காக ஜெபிப்பவர் சகோதரர் டொனால்ட் ஆபிரகாம் அவர்கள்.